ஹலோ, நமஸ்காரம். இன்னைக்கு மடிப்பாக்கம் சுந்தரி மாமியாத்து கிச்சனில் இந்த வெயிலில் சமையலே ரொம்ப முடியவே இல்லை. சரி, என்ன பண்ணலாம், குழம்பு கறின்னு தனித்தனியாக பண்ணாமல் ஏதாவது காய போட்டு ஒரே ஒன் பாட் மாதிரி பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எங்கள் ரசக்காலன் பண்ணியிருந்தேன், கேரளா ஸ்டைலில். இது போல் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு குழம்பு ஒன்று பண்ணிவிட்டு அப்புறம் கறி ஒன்று பண்ணி அது தொட்டுக்கிறதுக்கு அப்படி இப்படின்லாம் பண்ண தேவையில்லை. இதே போல் எல்லா காயும் போட்டு நம்ம பண்ணிட்டோம்னாக்க ஈஸியாக ஒரே இதில் ஒரு சாதத்தை வச்சுட்டு ஒரு வடம் இருந்தால் போதும், தொட்டு சாப்பிட்டுடலாம். பொதுவாகவே கேரளாலாம் காலன் ஓலன்னுட்டு நிறையா இதே மாதிரி பண்ணுவாள். பூசணிக்காய் இருந்தால் ஓலன் பண்ணுவாள். எங்கள் மாமாக்கே கூட பூசணிக்காய் கூட்டு பண்ணினா பிடிக்கும். அது ஓலன் பண்ணு அப்படின்னே சொல்லிட்டு இருப்பார். எங்கள் மாமியார் கேரளா தான், அதனால் அவள் நிறையா அடிக்கடி பண்ணினதுனால இவருக்குமே அப்படி தான் பிடிக்கும். வாங்க இப்போ எப்படி இந்த கேரளா ஸ்டைல் ரசக்காலன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பீஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டுருக்கேன். முருங்கைக்காய் ஒரு 5-6 பீஸு, பூசணி துண்டு அதே மாதிரி ஒரு சின்ன பீஸை ஒரு 7-8 பீஸாக கட் பண்ணிட்டுருக்கேன். 7-8 துண்டமாக கட் பண்ணி 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டுக்கலாம். தண்ணியை விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பரங்கிக்காய் பூசணிக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதோட வாழைக்காய் இருந்தால் கூட போட்டுக்கலாம், சேனக்கிழங்கு போட்டுக்கலாம். எங்கிட்ட இப்போ இந்த 3 காய் தான் இருக்கிறதுனால இதை போட்டுருக்கேன். குட்டி ஸ்பூன் தான் இது, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இதுக்கு தேவையான அளவு குக்கரை போட்டு ஒரு விசில் விட்டுக்கலாம். இந்த காய் வேகிறதுக்குள்ளே இந்த குழம்புக்கு என்னென்ன வறுக்கலாங்கிறதுக்கு 1 ஸ்பூன் பச்சரிசி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுட்டு செவக்க வறுத்துக்கணும். கருகிடக்கூடாது, அதனால் ரொம்ப சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. இதை வறுக்கிறதுக்குள்ளே குக்கர் ஒரு விசில் வந்துடுது. இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அரிசியை நல்லா செவக்க வறுபட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காயை போட்டுட்டு அதையும் ஒரு பிரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இந்த தேங்காயெல்லாம் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு 2 சுற்றி அதை நல்லா கொரன்னு பொடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். எடுத்ததுமே தண்ணியை விட்டுட்டேன்னா அவ்வளோவா மசியாது. இப்போ இந்த காயெல்லாம் நல்லா ப்ரெஷர் அடங்கி எடுத்து ஒரு விசில் தான் விட்டேன். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரிசி தேங்காய் விழுத இந்த கூட்டோட விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு சின்ன அரைநெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணியில் கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அப்போ பச்சை புளி வாசனையும் போயிடும், அந்த காயிலையும் உப்பு வரப்பு கொஞ்சம் ஏறிக்கும். 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தயிர் எடுத்து நல்லா கடைஞ்சி விட்டு அதில் விட்டுக்கலாம். மோரை விட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். சில பேர் மோரை விட்டுட்டு அதிலே கொஞ்சம் தண்ணியும் விட்டு காயை அதிலே போட்டு வேக விட்டுருவா. மோரை விட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாமேங்கிறதுனால லாஸ்ட்டாக விட்டுருக்கேன். உப்பு போதுமானு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து கொட்டிக்கலாம். இதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் தாளித்து கொட்டணும். கேரளா சமையல்னாலே கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் விட்டுக்கணும். ஒரு 2 ஸ்பூன் தாராளமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கிறேன். இது 2 பேருக்கான அளவுங்கிறதுனால எல்லாமே குறைச்சி போட்டுக்கிறேன். நீங்கள் பண்ணுற அளவுக்கு தகுந்த மாதிரி பார்த்துன்னு போட்டுக்கோங்க எல்லா சாமானும். இப்போ இந்த கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலையை ஒரு கொத்து உருவி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ டேஸ்டியான ஹெல்த்தியான கேரளா ஸ்டைல் ரசக்காலன் ரெடியாக எடுத்து இதில் உள்ள காயை தொட்டுண்டே நம்ம சாப்பிட்டுடலாம். தனியாக தொட்டுக்கன்னு தேவைப்படாது. இட்லி தோசை கூட தொட்டுக்கலாம். இப்போ நிறையா முருங்கைக்காய் கிடைக்கிறது, பூசணிக்காய் பரங்கிக்காய் எல்லாமும் போட்டிருக்கிறதுனால இந்த வெயிலுக்கு உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். இதுபோல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.